எங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் முதலாவது பங்களிப்பு செய்யணும். காலையில சூரியன் உதித்து ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னால வீட்டை விட்டு எழும்பி கார்ல உட்கார்ந்து டிரைவ் பண்ணி ஒரு நாட்டையும் சுத்தி வந்து வளர்ச்சி பாதையை அடைய முடியாது. அன்பிற்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாக நமது வளர்ச்சி எங்க இருக்குது? இந்த ஆயத்துக்குள் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. நிஅமத்துகள் உங்களுக்கு இருந்த நிஅமத்துகள் பூர்த்தியாகி தரப்பட்டு விட்டது. உங்களுக்கு என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த எந்த சமூகம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், லா யஸ்லுஹு ஆகிரு ஹாதிஹில் உம்ம இல்லா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா. இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதியினுடைய சீர்திருத்தம் எந்த முயற்சியை கொண்டு, எந்த வழியில் இந்த உம்மத்தினுடைய முதல் பகுதியினர் அந்த சஹாபாக்கள் சீர்திருத்தப்பட்டார்களோ அதுலதான் தங்கி இருக்கு. இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதியாக நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதைத்தான் சொல்றாங்க. நாங்க தான் இன்றைக்கு சின்ன பின்னமாகி போயிருக்கிறோம். அடி ஒத்த வாங்கி கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பேச்சும் வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி நாங்க மாறுறது? எப்படி எங்களை வளர்ச்சி பாதையில கொண்டு வர்றது? அப்படிக்குரிய வேளாண் சொல்லுது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தையை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செல்லுங்கள். இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப பகுதி எங்களை விட எவ்வளவு கடினமானவர்கள். நான் பெற்ற புள்ளே குழி தோண்டி புதைக்கிறவர். எங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் முதலாவது பங்களிப்பு செய்யணும். காலையில சூரியன் உதித்து ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னால வீட்டை விட்டு எழும்பி கார்ல உட்கார்ந்து டிரைவ் பண்ணி ஒரு நாட்டையும் சுத்தி வந்து வளர்ச்சி பாதையை அடைய முடியாது. அன்பிற்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாக நமது வளர்ச்சி எங்க இருக்குது? இந்த ஆயத்துக்குள் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. நிஅமத்துகள் உங்களுக்கு இருந்த நிஅமத்துகள் பூர்த்தியாகி தரப்பட்டு விட்டது. உங்களுக்கு என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த எந்த சமூகம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், லா யஸ்லுஹு ஆகிரு ஹாதிஹில் உம்ம இல்லா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா. இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதியினுடைய சீர்திருத்தம் எந்த முயற்சியை கொண்டு, எந்த வழியில் இந்த உம்மத்தினுடைய முதல் பகுதியினர் அந்த சஹாபாக்கள் சீர்திருத்தப்பட்டார்களோ அதுலதான் தங்கி இருக்கு. இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதியாக நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதைத்தான் சொல்றாங்க. நாங்க தான் இன்றைக்கு சின்ன பின்னமாகி போயிருக்கிறோம். அடி ஒத்த வாங்கி கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பேச்சும் வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி நாங்க மாறுறது? எப்படி எங்களை வளர்ச்சி பாதையில கொண்டு வர்றது? அப்படிக்குரிய வேளாண் சொல்லுது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தையை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செல்லுங்கள். இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப பகுதி எங்களை விட எவ்வளவு கடினமானவர்கள். நான் பெற்ற புள்ளே குழி தோண்டி புதைக்கிறவர். எங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் முதலாவது பங்களிப்பு செய்யணும். காலையில சூரியன் உதித்து ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னால வீட்டை விட்டு எழும்பி கார்ல உட்கார்ந்து டிரைவ் பண்ணி ஒரு நாட்டையும் சுத்தி வந்து வளர்ச்சி பாதையை அடைய முடியாது. அன்பிற்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாக நமது வளர்ச்சி எங்க இருக்குது? இந்த ஆயத்துக்குள் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. நிஅமத்துகள் உங்களுக்கு இருந்த நிஅமத்துகள் பூர்த்தியாகி தரப்பட்டு விட்டது. உங்களுக்கு என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த எந்த சமூகம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், லா யஸ்லுஹு ஆகிரு ஹாதிஹில் உம்ம இல்லா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா. இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதியினுடைய சீர்திருத்தம் எந்த முயற்சியை கொண்டு, எந்த வழியில் இந்த உம்மத்தினுடைய முதல் பகுதியினர் அந்த சஹாபாக்கள் சீர்திருத்தப்பட்டார்களோ அதுலதான் தங்கி இருக்கு. இந்த உம்மத்தினுடைய கடைசி பகுதியாக நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதைத்தான் சொல்றாங்க. நாங்க தான் இன்றைக்கு சின்ன பின்னமாகி போயிருக்கிறோம். அடி ஒத்த வாங்கி கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பேச்சும் வாங்கி கொண்டிருக்கிறோம். எப்படி நாங்க மாறுறது? எப்படி எங்களை வளர்ச்சி பாதையில கொண்டு வர்றது?
அன்பிற்குரிய வேளாண் சொல்லி மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செல்லுங்கள். இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப பகுதி எங்களை விட எவ்வளவு கடினமானவர்கள். தான் பெற்ற புள்ளே குழி தோண்டி புதைக்கிறவர்.